கேமரா பார்த்த மாதிரி
பத்ரகாளி அம்பிகை உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் திருச்சன்னிதானத்திலே நமசிவாய பஞ்சாட்சரம் என்று போற்றக்கூடிய மந்திரங்கள் ஓடி ஞான வேண்டி நிறைவேற்றிக் கொண்டுள்ள पंचमेलिंग संशुद्धि पंचशुद्धया सदाशिव दत्ते तदपि वाक्यवं मण्डलं पीतं कठिनं पेतं ग्लामद्युद्धातपञ्चकम् ॐ लां 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 विवक्तिलाय இறைவனை காண ஒட்டாமல் தடுக்கின்ற தடைகள் மாசு, மலம், அழுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பதி, பசு, பாசம் இந்த மூன்றையும் எடுத்து கூறி பாசம் உள்ளதாலே உயிர்கள் பசு எனப்பட்டன. அவன் ஒருவன், அவன்தான் பசுபதி. வேதம் கூறுகிறது பசுநாம் பதயே நமஹ பசுபதயே நமஹ. அந்த ஒரு சொல்லிலேயே முப்பொருள் உண்மை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த சிவமானது எவ்வாறு விளங்குகிறது? ஆலயங்களிலே ஸ்வயம்பூர் தெய்வீகம் செய்வ திவ்யமானுகமார்க்கம் ராட்சசம் வானலிங்கஞ்ச சப்தைதே லிங்கமுச்சதே. சரணாகமம் கோயில் லிங்கங்களை 7 விதமாக கூறி 7ம் 4 ஆகமங்களாலே பூஜிக்கப்பட்டதாக சொல்லி 28 சைவ சித்தாந்தங்களாலே இறைவனை வழிபாடு செய்தால் ஆன்மா முக்தி பெறலாம், பாசத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறுகின்றது. அன்பலி பீடமாகு நற்பாசம் ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கே. அப்பேற்பட்டதான இந்த கோயில் என்பது உள்ளமே பெரும் கோயில், இறைவனுடைய உடல் இது. கோயில் என்பது நம்முடைய இடம், இறைவன் திருமேனி. இப்பொழுது நான் நிற்பது இறைவனுடைய திருமேனியிலே. கோபுரத்தையும் விமானத்தையும் தரிசனம் பண்ணாலே நமக்கு பிறவி பயன் கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றார். ஏன்? அந்த கட்டடத்திற்கு இந்த வேள்வியினாலே ஜடத்வாதினாலே சன்னத்வாதி 6 குணங்களும் சைதன்யம் ஏற்படுகிறது. கட்டிடத்திற்கு சைதன்யம் ஏற்படுவதாலே அதை வணங்கினால் நமக்கு அருள் கிடைக்கின்றது. அந்த வகையிலே ஆலயம் என்பது அகத்தேயும் புறத்தேயும் இருப்பது. கடவுள்
கடந்தும் அண்டத்துள்ளும் பிண்டத்துள்ளும் இருக்கிறார். ஆகவே கடந்தும் உள்ளும் இருப்பதாலே கடவுள் எனப்பட்டார். அப்பர் பெருமான் சொல்லுவார், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அக வழிபாட்டிலே சொல்லுவார். காயமே கோயிலாக, கோயில் தான் காயம், காயம் தான் கோயில். அப்படி உள்ளம் பெரும் கோயில், உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கே. நம் உடம்பே கோயில், நம் உள்ளமே லிங்கம், நம் எண்ணமே பூஜை. நல்ல உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள, அதுதான் இறைவன் உரையும் கோயில். அவரே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்றார் ஞானசம்பந்தர். உள்ளம், அந்த உள்ளமே கோயில், நம் எண்ணமே பூஜை. நல்ல எண்ணங்கள், சத்பாவங்களை இறைவனுக்கு மலராக்கி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடு என்பது ஏதேனும் ஒரு அற நூலை பின்பற்றி அதன்படி இறைவனுக்கு பொருளை தியாகம் செய்ய வேண்டும். நாம் ஒரு பொருளை காண்கிறோம் என்றால் நம் கண்ணுக்கு காட்டுவது உயிர், அந்த உயிருக்கு காட்டக்கூடியவன் இறைவன். ஆகவே அந்த இறைவனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்று நமது ஆகமங்கள் சொல்லுகின்றன. அந்த வகையிலே புலன் வழி போகாமல் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்ற வகையிலே அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனத்து அகத்திலே இறைவனை நிறுத்தி வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும்? நம் தீவினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். இறைவன் எவ்வாறு இருக்கின்றான்? அறிவிப்பால் அறிவது இந்த உயிர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். அவருக்கு கண் கொடுத்த இடம், கண் கண்ட தெய்வம் ஏகம்பன் நாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஞான கண் கொடுத்து அருளிய பெரிய அளவு அவர் சொல்லுவார். அவர் துயராயின தீர்த்தல் உன்ன தொழிலே. அப்படி என்றைக்கும் உனக்கு மறவாத தன்மை வந்திருக்கிறேன். அப்படி அவர் சொல்லுகின்ற தவ நெறியிலே நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. ஆகவே நாம் சொல்ல வேண்டியது இறைவனுடைய பெயரை சொல்லலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்சி. அஞ்சு எழுத்து உபதேசம் பற்றி சொல்ல முடியாது. அஞ்சு ரெண்டு பழுது, ரெண்டு எழுத்து சிவன் சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவர்கள் நமது ஏகாம்பரநாதர். நாம் செய்ய வேண்டியது மூன்றே செயல். கடவுளை நினைக்கணும், கடவுள் பெயரை சொல்ல வேண்டும், கடவுளினுடைய விபூதியை இது செய்தால் நமக்கு சிவகதி. கருவாய் கிடந்து கடலே நினையும் கருத்தொன்றையே குருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன், உந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். நமது வினை பயன்கள் போவதற்காக தான் சொல்கிறோம். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை என்று சொல்வார் ஞானசம்பந்த பெருமான். அதுபோல ஆலய வழிபாடு ஒரு சுகதுக்கத்துக்கு காரணமான, நமது பிறவிக்கு காரணமான வினைகளை ஞானத்தை கொடுத்து ஞானத்தின் வாயிலாக நமக்கு பரமுக்தியை கொடுக்கும். மனிதன் விரும்பக்கூடியது நான்கு பொருள்: அறம், பொருள், இன்பம், வீடு பேர். இந்த அறம்பொருள் இன்பம் என்பது இம்மை பயன், மறுமை பயன் வீடு பேர். இந்த இரண்டையுமே கொடுக்கக்கூடியது இறை வழிபாடு. ஆகவே நாம் பிறவி முதற்கொண்டு கடவுளினுடைய பாதத்தில் அப்பர் பெருமான் சொல்வார், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகி உள்ளமும் நானும் திகழ்ந்து அலர்ந்து எங்கொண்டே திருவொற்றியூரா திருவாரூரா
ஒரு பற்றிலாமை கண்டிரங்காய் கட்சி ஏகம்பனே சொல்லுகின்றார். ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பற்றை விட்டு கடவுள் பேரரே ஐயனே அரணே என்று அறற்றினார் உயலாம் உலகத்தல செய்ய பாதம் இரண்டோ நினையவே செய்ய பாதமோ இரண்டோ நினையவே வையம் ஆளவும் வைப்பர்மார் பேரரே. இப்படி இறைவனுடைய திருவடிகளை நம் உள்ளத்துள்ளே பதித்தால் இறைவன் நம்மை உலகார வைப்பார். இப்பொழுது ஏகம்பநாத பெருமானுக்கு பாவனாபிஷேகம் நடைபெற்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நீத்தல் பூசை செய்யலுற்றார் கையில் ஒன்று காணும் இல்லை கடலடி தொழுது கையின் நல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆடி ஆள் குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்தீர் ஓன காங்கள் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே 5 புலன்களுக்கு உணவளித்து நம் வாழ்நாளை வீணடித்துக் கொள்கிறோம். அதில் இருந்து விடுவிக்க வேண்டும். இந்த 5 வேடத்தை தயங்கி பிறவியை வீணாக்கிக் கொள்ளாமல் இங்கே இறைவன் நீராடி அனலாடுகின்றார். அப்பேற்பட்டதான பஞ்சமந்தேரம் ஓதும் பரமனார் அஞ்ச ஆணை கூறித்தே அனல் ஆடினார் நெஞ்சம் வாழி நினைந்திரே நீச்சூர் நெஞ்சம் வாழி நினைந்திரே நகத்தான் ஆகாயத்தில் இருக்கார் மிக்க வேதத்துள்ளான் மிக்க வேதத்துள்ளான் விரி நீருடுத்த மௌனகத்தான் திருமாலகத்தான் மறுவர்த்தினிய பன்னகத்தான் பக்தரி சித்தத்து உள்ளான் பழ நாயடியே கண்ணகத்தான் மனத்தான் சென்னையான் எம் கரை கண்டவே எல்லாத்திலும் இருக்கார். மனசுல இருக்கார். பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனச்சகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தீயான் அவன் கண்ணுளானே என்று அப்பர் பெருமான் சொன்னது போல இங்கே கண்டெடுத்த இறைவன் எப்படி இருக்கா? நம்மளை காண கண் அடியே பஞ்சவாறு ஆழம் தான் உகந்து லட்சத்தை தான் உகந்து ஏற்றி தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்தோம். ஆழம் தான் உகந்து அமுது செய்தானே ஆதிய அமரர் தொழுதேற்று சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தனை ஏலவார் குணவாள் உமை நங்கை என்று ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண் அடியே பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவது போல இங்கே இறைவனை நாம் கண்ணார கண்டு வேள்விச்சாலையிலே கடவுளை அரூபமாக ஓமகுண்டத்திலேயும் அருவுருவமாக கும்பமூர்த்தத்திலும் உரூபமாக ஆச்சாரியர் வடிவத்திலும் 3 வகையிலும் அப்பேற்பட்டதான சர்வ தேவதாத்மகமான கலாபயமான யாக
என்றார். நிவர்த்தி கலை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நிவர்த்தியை கொடுத்து இறைவனுடைய ஞானத்திலே அதிலே அமைதியை கொடுத்து ஞானத்தை விதியை கொடுத்து அதிலிருந்து சாந்தியை கொடுத்து அதிலிருந்து இறைவனோடு ஆகவே அவரவர் வினை பயனுக்கு தகுந்தான் போல சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய பத பர முக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த வேள்வி. இந்த பிரதிஷ்டை சம்பிரோட்சம் என்பது 4 விதம். அனாவர்த்தன பிரதிஷ்டை, ஆவர்த்தன பிரதிஷ்டை, புனராவர்த்தன பிரதிஷ்டை, அந்தரித பிரதிஷ்டை என்று பெயர். இந்த வகையிலே புனராவர்த்தனம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய மறு கும்பாபிஷேக வைபவம். இங்கே இறைவனை வேள்வியினாலே கும்பாபிஷேகம் என்று சொன்னால் மந்திர கலைகளை எல்லாம் கும்பத்திலே அடக்கி பிராணாயாமத்திலே கும்பகம் பண்ணுவதை போல மந்திர கலைகளை எல்லாம் கலசத்திலே அடக்கி வைத்து அதை இறைவனிடத்திலே சேர்க்கின்ற முறைக்கு கும்பாபிஷேகம். சாதாரண மனுஷன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டால் எப்படி மன்னனாகிறானோ அப்படி இந்த கோயில் கட்டிடங்கள் தெய்வங்கள் இந்த கும்பாபிஷேகத்தினாலே தெய்வீக சக்தி பெற்று சமயத்துவாதி குணங்களை பெற்று நமக்கெல்லாம் அருள் தரும் தன்மைகளை அந்த இந்த இறை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி இருக்கா இறைவன் விரையில் தீயினன் பாலில் படு நெய் போல் அறைய நின்று உளம் மாமணி ஜோதியம் உறவு போல் நட்டு அமர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று அப்பர் சொல்லுவதை போல நாம் சரியா மார்க்கம், கிரியா மார்க்கம், யோக மார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய 4 நெறிகளிலே இறைவனிடத்திலே அன்பு செலுத்தி அந்த இறைவனை உள்ளம் முழுகி வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு செய்யணும்? உள்ளம் உள்கி உகந்து சிவன் மெல்ல உள்க வினை கெடும் மெய்மையே உள்ளினார் பணி உள்ளிருக்கு வேளு வள்ளல் பாதம் வணங்கி தொழுவீனே. அப்படி இந்த ஏகாம்பரநாதனை வள்ளலை நமக்கெல்லாம் அருளக்கூடிய வள்ளலை வணங்கி தொழுதோமே ஆனால் நமக்கு வினைகள் எல்லாம் தீர்ந்து அந்த பிறவாத தன்மையை நமக்கு அருளும். அப்படி வழிபாடு செய்தால் நிச்சம் ஊரே நோயும் கொன்றை நயந்தாளும் அச்சம் மூடை அடிகள் திரு பாதம் பணிவாரே. அச்சம் நிலர், பாவம் நிலர், கேடும் நிலர், நோயும் நிலர், அப்பேற்பட்டதான எல்லா விதமான தீரா நோய் தீர்த்தருள வல்லவன் அந்த இறைவன் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எட்டு மேல வாழ்த்துவான். ஓம் 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 சர்வம் ஜெயதி. இந்த சூரிய சந்திரனுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பரஞ்சோதியாக அந்த ஜோதி எப்படி இருக்கா? சர்வம் ஜெயதி, எல்லாவற்றையும் சர்வம் எல்லாவற்றையும் இதனாலேயே அடைகிறான் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அந்த வகையிலே அந்த இறைவனார் தேவர்கள் எல்லாம் சொல்லிய பேராயிரம் பரவி வாழோர் பெருமாளை அடியார் என்றும் தீரா நோய் தீர்த்து அருளவன் அதே மீது பொறுப்பான பிழையெல்லாம் தவிர பணிப்பானை சுற்றி 8 குண்டங்கள் நிலம் நீர் நெருக்க வடிவத்திலே இருந்து பூஜா கிருண்ணாதி லிங்கஸ்தா வன்னிஸ்தோ அதிராகுதி ஆச்சாரிய பௌத்தி மாசிகாய தாசுகான் கிருத்தரீஸ்வர ஆச்சாரியர் வடிவத்திலே இருந்து நம் பாசங்களை நீக்கி சாம்பவி தீட்சையாலே நம்மையெல்லாம் அருள் நிலைக்கு மனிதன் ஆலய வழிபாட்டினாலே முதலில் சிவனே போற்றி
பொன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. सर्वमिदं विभाति राजाधिराजाय प्रजज्ञलागिने नमो वयं वै श्रवणाय कुर्महे तमेकामाङ्गामकामाय मह्यः कामेश्वरो वै श्रवणो ददातु विमाक्षिसमदेकाम्बरीश्वर स्वामिने नमः उत्तरनीराञ्जनं दर्शयामि Yemerikasya nivasanne Mulam jayat samada Moga pamar Rabitam chayendu judamani Kamachya kadinastan hangido Bohu vyakyada kama kama Kalyanam sadaram karvati bhagavan Kanchi puri nayaka Kamachya samade kamri srapasada prasiddhirato Aneka shivale kumbhabhega praptirato Punardarshina praptirato பார்வதி பதையே பூட்டேந்தாய ஒன்றில் பொன்னடி ஒன்றில் பொன்னடி
கொஞ்சம்